மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாடாளுமன்றத்தில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள்லாம் டிவியில் வேலை செய்கிறவங்க, நியூஸ் பேப்பரில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் பேனாவை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு என்ன அறிவிப்பு வரப்போது டக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி பிரேக்கிங் நியூஸாக போட்டுருணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். 1.5 மணி நேரம் ஓடிவிட்டது. தமிழ்நாட்டுக்கு எந்த அறிவிப்பும் வரலை. இது தமிழக அரசியல் களத்தில் உள்ள எதிர்கட்சிகளுக்கே அதிர்ச்சியாக இருந்தது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். பட்ஜெட்டை பொறுத்தவரை எந்தெந்த பொருட்களின் விலை குறையும், எந்தெந்த பொருட்களின் விலை அதிகரிக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட காட்சிகளை முதலில் பார்த்து விடுவோம். எந்தெந்த பொருட்களின் விலை குறையும் என்று முதலில் பார்த்து விடுவோம். தங்கத்தின் விலை, வெள்ளியின் விலை, பிளாட்டினத்தின் விலை, மொபைல் போன்களின் விலை, சார்ஜர்களின் விலை. ஆபரண தங்கத்தின் விலை உடனே எதிரொலித்தது. பட்ஜெட் தாக்கல் செய்து முடித்து சில மணி நேரங்களிலேயே சவரனுக்கு தங்கமானது ரூபாய் 2200 குறைந்து ரூபாய் 52,400க்கு விற்பனையானது. எந்தெந்த பொருட்களின் விலை குறையும்? புற்றுநோய் மருந்துகள், மருத்துவ எக்ஸ்ரே இயந்திரங்கள், சூரிய மின்கலங்களை பயன்படுத்தும் உபகரணங்கள், பேனல்கள், இவற்றின் விலை குறையும். மீன் மற்றும் இறால் தீவனம், தோல் பொருட்கள், ஜவுளி உள்ளிட்ட பொருட்களின் விலை குறையும். சரி, எந்த பொருட்களின் விலை அதிகரிக்கும் என்று பார்த்து விடுவோம். மக்காத பிளாஸ்டிக்கின் விலை அதிகரிக்கும். தொலை தொடர்பு உபகரணங்களின் பொருட்களின் விலை அதிகரிக்கும். அமோனியம் நைட்ரேட் விலை அதிகரிக்கும். நிதிக்காக காத்திருக்கும் தமிழ்நாடுக்கு மாபெரும் ஏமாற்றம், முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தமிழகத்தில் உள்ள அரசியல் ஆளும் கட்சி இல்லை, எதிர்கட்சிகளும் சேர்த்து சொல்லி இருப்பது குறிப்பிடத்தக்கது. என்னென்ன நிதி மிக அவசரமாக தமிழகத்திற்கு தேவைப்படுகிறதுனா, உங்களுக்கு தெரியும், சென்னையில் மெட்ரோ பணிகள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக டிராஃபிக்கும் அதிகமாக இருக்கிறது. எப்படியாவது நிதி வந்துவிட்டால் வேலை கொஞ்சம் வேகமாக அமல்படுத்த உதவும் என்று ஆர்வத்தோடு காத்து கொண்டிருந்தார்கள். அரசியல்வாதிகளுக்கும் ஏமாற்றமே, மக்களுக்கும் ஏமாற்றமே. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கான நிதி ஏதும் அறிவிக்கப்படவில்லை. தாம்பரம் செங்கல்பட்டு விரைவு சாலை திட்டத்தை பற்றி தகவல் இல்லை. மதுரை கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. அது மட்டுமில்லை, தமிழ்நாடு என்ற பெயரே பட்ஜெட் வாசிப்பில் இடம்பெறவில்லை. தமிழ் என்ற பெயரும் பட்ஜெட் வாசிப்பில் ஒரு முறை கூட இடம்பெறவில்லை. வழக்கமாக திருக்குறள் கூறுவார்கள் அல்லது புறநானூற்றிலிருந்து ஏதாவது கூறுவார்கள். அதுபோன்ற எந்த மேற்கோள்களும் இல்லை என்பது இந்த பட்ஜெட்டில் குறிப்பிடத்தக்கது. சரி, தனிநபர் புதிய வருமான வரி முறையில் சற்றே மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இது ஆண்டு வருமானத்தின் கணக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 3 லட்சம் வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு சம்பளம் வாங்குறவங்களுக்கு வரி கிடையாது. 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் சம்பளம் வாங்குபவர்கள் 5% வரி செலுத்த வேண்டும். 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ஆண்டுக்கு சம்பளம் பெறுபவர்கள் 10% வரி செலுத்த வேண்டும். 10 லட்சம் முதல் 12 லட்சம் வரை சம்பளம் பெறுபவர்கள் 15%, 12 லட்சம் முதல் 15 லட்சம் வரை பெறுபவர்கள் 20%, 15 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் இருப்பவர்கள் 30% வரியையும் செலுத்த வேண்டும். கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாருக்கு அடித்தது ஜாக்பாட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த முறை அமைந்த அரசு பாஜக தனி பெரும்பான்மை கிடையாது. தனியாக பாஜக 240 சீட்டுகள் மட்டும்தான் கையில் வச்சிருக்காங்க. மத்தியில் ஆட்சி செய்யணும் அப்படின்னா நாடாளுமன்ற மக்களவையில் 272 சீட் வேணும். 32 குறைவாக இருக்காங்க. இதில் 28 2 கட்சிகள் தருகிறார்கள். ஒன்று நிதிஷ்குமார் கட்சி, இன்னொன்று சந்திரபாபு நாயுடு கட்சி. அவ்வாறு இருக்கையில் அந்த 2 கட்சியினருக்கும் இன்று அடித்தது ஜாக்பாட். ஆந்திராவிற்கு 15,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மத்திய பட்ஜெட்டில். பீகாருக்கு 26,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மத்திய பட்ஜெட்டில். நிதி பற்றாக்குறையை சமாளிக்க 14 லட்சம் கோடி கடன் வாங்க முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது.
அதாவது எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இரண்டு கட்சிகளும் அழுத்தம் மேல் அழுத்தம் கொடுக்கறாங்க. இவர்களின் உதவியால் தான், கூட்டணியால் தான் பாஜக தற்பொழுது ஆட்சியில் இருக்கிறது. ஆட்சி கவிழாமல் ஆட்சியை காப்பாற்ற தப்பித்துக் கொள்ள இவ்வாறு இரண்டு கட்சியினருக்கும், இரண்டு கட்சியினர் ஆட்சி செய்யும் மாநிலத்திற்கும் நிதியை அள்ளி வீசி இருக்கிறது பாஜக என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.